உலகமே அமெரிக்காவோட சட்டங்களை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு தலைவணங்கிய காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு வளைகுடாவோட வாசல்ல ஒரு நாடு கம்பீரமா நிக்குது. இது எங்களுடைய கடல் பகுதி, எங்களுடைய ரூல்ஸ் அண்டு ஈரான் போட்டிருக்கிற அந்த ஒற்றை வார்த்தை கட்டளை இன்னைக்கு வல்லரசு நாடுகளையே நடுங்க வச்சிருக்கு. கெல்பயர் மிசைல் மூலம் கப்பலுக்கு எதிரான தாக்குதல்கள், ஈரானோட கப்பலுக்கான புளக்கேட், இப்படி நிறைய விஷயங்களை ஈரானுக்கு எதிராக செய்வதன் மூலம் ஈரானோட நிலைப்பாட்டுல ஏதாவது மாற்றம் வருமா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருந்து ஈரான் விடுவிப்பார்களா? அமெரிக்காவுக்கு இங்க எந்த விதமான தடைகளையும் போடாமல் ஈரான் அமைதியாக இருப்பார்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அமெரிக்கையை இந்த முற்றுகையை தீவிரப்படுத்தி இருக்கு என்பதை பற்றி. அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கணும், அவங்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும் என்று சொல்கிறார்கள். ஆனா நிஜம் என்னண்டா, ஈரான் தன்னோட இறையாண்மையை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அமெரிக்கா வணிக கப்பல்களை கூட ஒரு போர்க்கருவியா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள். லியோன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கப்பலை கெல்பயர் மிசைல் வச்சு அமெரிக்கா தரப்புல இருந்து தாக்கியது இதோட உச்சகட்டமா பார்க்கப்படுது. ஏனென்றா இது ஈரானோட கப்பல். இந்த கப்பல் அமெரிக்காவோட தடைகளை தாண்டி ட்ரை பண்ணி இருக்கு. அமெரிக்காவோட பேச்சை கேட்கல. இதனால அமெரிக்கா இந்த கப்பல் மீது, அது கெல்பயர் மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பலை தடுத்து நிறுத்தணும் என்று இவர்கள் ட்ரை பண்ணல. கப்பலோட இன்ஜின் ரூமுக்குள்ளேயே மிசைல்களை அனுப்பி அந்த கப்பலை நடுக்கடல்ல செயலிழக்க வச்சிருக்கிறார்கள். இதன் மூலம் அமெரிக்கா வணிக கப்பல்களை போர்க்கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. சரி, இப்ப அங்கே என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். இந்த சண்டை ஏன் நடக்குது, இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். மேலோட்டமா பாக்குறப்போ அமெரிக்கா ஏதோ ஒரு கடல் வழியை பாதுகாக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னண்டா, இது ஒரு பவர் கேம். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்க ஈரான் மேல போட்ட தடைகள் போட்டு வச்சிருக்கோம், அதனால அவங்க கிட்ட வணிகம் செய்கிற எந்த ஒரு கப்பலையும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது அவங்க பாலிசின்னு வச்சுப்போம். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, சர்வதேச கடல்ல ஒரு நாட்டுக்கும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் இடையில நடக்கிற வணிகத்துல அமெரிக்கா ஏன் தலையிடணும்? அது எப்படி சர்வதேச சட்டமா மாறும்? இந்த கேள்வியில நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது எங்களுடைய கடற்பகுதி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி எங்களுடைய உயிர் நாடி, இங்க வந்து நீங்க கெத்து காட்ட முடியாது அப்படிங்கறதுல ஈரான் ரொம்ப உறுதியா இருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரானோட கப்பல்களை மறிக்கிறதோ மிரட்டுறதோ இல்லைன்னா அந்த கப்பல் கம்பெனிகளுக்கு இன்சூரன்ஸ் செலவை ஏத்துறதோ, இது எல்லாமே ஈரானியோட மூளைக்கு தள்ளி அவங்களை முழங்கால் முட்டி போட வைக்கிறதுக்கான ஒரு அரசியல் நாடகமாக தான் பார்க்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா இங்கதான் அமெரிக்கா ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுகிறார்கள். ஈரான் இன்னைக்கு பழைய ஈரான் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அந்த ட்ரோன்கள், அப்புறம் அவங்க கடற்படையோட தன்னம்பிக்கை, இது எல்லாமே இப்ப வேற லெவல்ல இருக்கு. முன்னாடி எல்லாம் அமெரிக்கா மிரட்டினா ஈரான் அமைதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு குண்டு போட்டா நாங்க ஒரு ட்ரோன் விடுவோம், நாங்களும் பதிலடியை கொடுப்போம் என்ற இடத்துல இப்ப ஈரான் தொடர்ந்து பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னா, வளைகுடா பகுதி முழுக்க பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. 550க்கும் அதிகமான கப்பல்கள் நடுவுல சிக்கி தவிக்குது. இந்த அமெரிக்க ஈரான் பிரச்சனைக்கு நடுவுல சிக்கி தவிக்குது. உலகத்தோட எண்ணெய் விலை ஏற்கனவே அதிகமா இருக்கு. பட் இன்னுமே அது அதிகமாக போகுது. இதெல்லாம் யாருக்கு லாபம் பார்த்தா இதனால யாருக்குமே லாபம் இல்லை. ஆனா அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற பிடிவாதத்துல இருக்காங்க. ஈரான் தன்னோட மண்ணை விட்டு கொடுக்க கூடாதுன்னு போராடி கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்க, ஒரு நாட்டுக்குள்ள வர்ற கப்பலை தடுக்க இன்னும் ஒரு நாட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது சர்வதேச சட்டப்படி நியாயமா, இல்ல இது வெறும் வல்லாதிக்க அரசியல் மட்டும்தானா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனண்டா இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனா ஈரான் இந்த இடத்துல அடிபணிய போறதும் இல்ல, அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போக போறதும் இல்ல. சரி, இப்ப நாம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் இந்த நடுக்கடல் மோதல் எப்படி நடக்குது என்பதை பற்றி. லியோன் ஸ்டார் கப்பல் தாக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். அதை பற்றி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். முதல்ல இந்த சம்பவம் நடந்தது எப்படி என்பதை பற்றி அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த கப்பல், அதாவது இந்த லியோன் ஸ்டார் கப்பல் எங்களுடைய எச்சரிக்கையை மீறி ஈரான் துறைமுகத்துக்குள்ள நுழைய ட்ரை பண்ணிச்சது. அதனாலதான் நாங்க தாக்கலாம் என்று முடிவு பண்ணினோம் என்று அமெரிக்க தரப்புல இருந்து சொல்கிறார்கள். சரி, இதை தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வணிக கப்பல், அதுல இருக்கிற சரக்குகள், அதுல வேலை பார்க்கிற அப்பாவி ஊழியர்கள், இவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அவங்களை மிரட்டி, இந்த வணிக கப்பலை மிரட்டி அந்த கப்பல் இன்ஜின் ரூம்லயே தாக்குதலை நடத்தி அந்த கப்பலை செயலிழக்க வைக்கிறது ஒரு
போராத்தானே பார்க்கப்படும். ஏனடா ஒரு வணிக கப்பல் மீது இப்படி ஒரு கெல்பயர் மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தினால் அது போர் தானே. இது எப்படி சட்டத்தில் நியாயப்படுத்த முடியும்? ஈரான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வர்ற கப்பல்களை செக் பண்ணுறோம், அனுமதி இல்லாமல் வந்தால் அதை நிறுத்துகிறோம், இது எங்களுடைய உரிமை அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லும் போது அதில் இருக்கிற லாஜிக்கை நாம மறுக்க முடியாது. அமெரிக்காவோட இந்த தாக்குதல் ஈரானை உசுப்பேத்துற மாதிரியான ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுது. ஈரானோட தரப்பு நியாயம் என்னவென்றால், இந்த முற்றுகை என்பது வெறும் கப்பல்களை நிறுத்துறதில்லை, இது ஈரானோட பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கி மக்களை பசிக்குள்ள தள்ளுற ஒரு கொடூரமான முயற்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அமெரிக்கா இந்த கப்பலை எல்லாம் தடுத்து நிறுத்தி கடற்படை வீரர்கள் இறங்கி சோதனையிடுறாங்க. அந்த படங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி ஹெலிகாப்டரில் வந்து கப்பலை சுற்றி வளைக்கிறார்கள். இது எதை உணர்த்துதண்டா? நாங்கள் தான் உலகத்தோட போலீஸ், நாங்கள் சொல்றதான் சட்டம் என்கிற அந்த திமிரை தவிர வேற என்னத்தை உணர்த்த முடியும்? அதைத்தான் உணர்த்துது. அமெரிக்காவுக்கு இருக்கிற அந்த அடவடித்தனம், அமெரிக்காவோட அந்த திமிரத்தனத்தை தான் உணர்த்துது. ஆனால் ஈரான் சும்மா உட்காரையில. அவங்களுடைய IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோப்ஸ், இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன ட்ரோனை வச்சு ஒரு பெரிய எண்ணெய் கப்பலை தாக்கி அதனை செயலிழக்க வைக்க முடியுதாண்டா? அது ஈரானோட டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு என்பதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கு. நீங்க ஒரு அடி அடிச்சா நாங்க 2 அடி அடிப்போம்ங்கிற அந்த ஆக்ரோஷமான தற்பாதுகாப்பு தான் இப்போ அந்த பகுதி முழுக்க ஈரானால கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இதுல யார் மேல தப்பு இருக்கு, யார் ரைட்னு நாம விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா கடைசியில பாதிக்கப்படுறது என்னமோ அந்த கப்பலில் வேலை பார்க்குற சாமானிய ஊழியர்கள் தான். ஒரு கெல்பயர் மிசைல் ஒரு கப்பலை தாக்கும் போது அங்க எவ்வளவு உயிர் பயமானது இருக்கும் என்பதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவோட இந்த வேட்டை, ஈரானோட இந்த பதிலடி, இது இரண்டுமே சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எப்போ வேணாலும் தீப்பற்றி எரியக்கூடிய இடமா மாற்றி இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முடக்க வணிக கப்பல்களை குறிவைக்கிறது எந்த அளவுக்கு சரியான விஷயம்? அதே சமயம் ஈரான் எடுக்கிற இந்த அதிரடியான நடவடிக்கைகள் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளாகத்தான் இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏனென்றா இதுல யார் மேல நியாயமானது இருக்கு, யார் மேல தப்பானது இருக்கு என்பதை நாங்கள் கண்டிப்பாக விவாதம் செய்யணும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற சூழல்ல ஒரு சின்ன தப்பு கூட பெரிய போருக்கு வழிவகுக்கும். அமெரிக்கா தன்னோட கப்பல்களை பாதுகாக்கணும் மட்டும் நினைக்குது, ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டை நிலைநாட்டணும் மட்டும் நினைக்குது. நடுவில் சிக்கி தவிக்கிறது சர்வதேச வணிகம். இது ஒரு முடிவில்லாத விவாதமாக போய்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. கடைசி ஒன்றை மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கப்பல்களுக்கும் மிசைல்களுக்கும் இடையில நடக்கிற சண்டை இல்லை. இது ஒரு பழைய உலகம் புதிய உலகத்தோட மோதிக்கிற இடமா தான் இருக்கு. அமெரிக்காவோட அந்த வல்லாதிக்கப்படி, ஈரானோட அந்த விடாப்பிடியான தற்பாதுகாப்பு, இது இரண்டுக்கு நடுவில் இன்னைக்கு உலகத்தோட பொருளாதாரம் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. ஈரான் இப்போ பின்வாங்க போகிறது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையாக இருக்கு. அவங்க தங்களோட எல்லை, தங்களோட இறையாண்மை, அப்புறம் தங்களோட பொருளாதாரத்தை காப்பாற்றிக்க எந்த எல்லை வரையும் போக தயாராக இருக்காங்க என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கடந்த சில மாதங்களாக அவங்க செஞ்சு வர்ற ஒவ்வொரு செயலுமே அதனை தெளிவாக உலகத்துக்கு வெளிக்காட்டி கொண்டு இருக்கு. அமெரிக்கா முற்றுகை போடுறாங்க, ஈரான் ட்ரோன் அனுப்புகிறார்கள். இந்த சங்கிலி தொடர் எங்கே போய் முடியும்? இது கண்டிப்பாக அனைவருக்கும் எழும்பி இருக்கிற கேள்வியாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு போரில் தான் போய் முடியும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இல்லை உலக நாடுகள் தலையிட்டு இதை தடுப்பார்களா அப்படிங்கிறத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த ஒரு நாடும் இன்னும் ஒரு நாட்டை மிரட்டி மண்டியிட வைக்க முடியும் என்கிற காலமானது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈரான் காட்டியிருக்கிற இந்த துணிச்சல் நாளைக்கு மற்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி உலகத்தோட மிக ஆபத்தான இடமா மாறிடுச்சு. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு ஈரான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்டாகவும் இது மாறியிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் நியாயமான தற்பாதுகாப்பு நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது இன்னும் ஒரு பெரிய ஆபத்தை பிராந்தியத்துக்கு இழுத்து வருமென்று நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.